என்னங்க நீங்க இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு திரும்பவும் ஒரு திட்டம் போடுறீங்களா? அடடடா, ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுவுதான். அடுத்தவங்க குடும்பத்தை உடைக்கிற கலைய கத்து கொடுத்ததே நீங்க தான். நீங்க எல்லாம் பேச வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வேண்டாம், நிப்பாட்டு. வேணாம், நீ இந்த குடும்பத்து லிஸ்ட்லயே இல்ல. நீ எதுக்கு வந்த, என்ன பண்ண போறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சேன்னா வேணாம். நான் சொன்னபடி கேட்கல, தம்பி பொண்டாட்டிங்கிற மரியாதை கூட விட்டு நான் இறங்க வேண்டியிருக்கும். ஆமா, வேணாம், எச்சரிக்கை. தம்பி வழிய விடுங்க. என்ன தம்பி, ஏன் அவகிட்ட பேசுறீங்க அந்த மாதிரி? இல்ல நீ இதெல்லாம் அப்பப்ப கண்டிச்சு வைக்கணும். இல்லைன்னா தலையில ஏறி உட்காந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, நீ திரும்ப ஒரு அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல யார் முகத்திலையும் முழிக்கணும்னு அவசியம் இல்லை. நாம இருக்கோம், நாம ஏதாவது உதவி பண்ணுவோங்கிற நம்பிக்கையில தான் அவர் நேரம் இங்க வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை எப்படி அண்ணி நாம பாழாக்க முடியும்? சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கும் அவங்க அப்பாவுக்கும் உண்டானது தனிப்பட்ட விஷயம். அதுல நம்ம தலையிட்டோம்னா அது நல்லா இருக்குமா? அப்படிலாம் விட்டுற முடியாது அண்ணி. இதுல நம்ம உமா வாழ்க்கை அடங்கி இருக்குல்ல. இப்ப அவர் யாரோ இல்லையே, உமாவோட புருஷன். அவங்க அப்பாவுக்கு இவர் மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை, சொல்ல போனா அதை விட அதிகமான உரிமை மனைவியா உமாவுக்கு தான் அதிகம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம பழைய மாதிரி அவர் குடும்பம் அப்பா பையன்னு சும்மா இருக்க முடியாது. நாம ஒதுங்கி இருந்தா அது நல்லாவும் இருக்காது. அதனால நாம சரி பண்ணி தான் ஆகணும் அண்ணி. அவர் திரும்ப அந்த வீட்டுக்கு போனார்னா அவருக்கு மட்டும் இல்ல, அது நமக்கும் தான் கௌரவ குறைச்சல். அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்மளை நம்பி தான் இங்க வந்திருக்காரு. நாம தான் பண்ண முடியும். உமா, நீ அவரை கூட்டிட்டு போய் ஓய்வு எடுக்க சொல்லு. நீங்க போ. உமா போ. சண்முகம், நீ சொல்றதெல்லாம் சரிதான். மாப்பிளைக்கு நாம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். ஆமாண்ண, அது வேற. ஆனா சேதுராமன் சார் கிட்ட இது விஷயமா நம்ம ஏதாவது பேசித்தான் ஆகணும். அண்ணா, என்னென்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அண்ணா அவர் சராசரி மனுஷனாவே இல்லண்ணே. வெறி பிடிச்ச மனுஷன் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காருண்ணே. அவர் பொண்ணு சொல்றது எல்லாம் சரி, மத்தவங்க யார் பேசினாலும் தப்பு. எல்லாரும் முட்டாள். அவர் பொண்ணு ஒரு சர்வாதிகாரி, அவளுக்கு இவர் சரியான ஜால்ரா. அவர்கிட்ட போய் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் நாம? அண்ணன் தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை மறந்துருங்கண்ணே. அண்ணா, இதுல நம்ம உமாவோட வாழ்க்கை அடங்கி இருக்குண்ணே. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என்னங்க என்னங்க அமைதியா இருக்கீங்க? இல்ல மீனாட்சி, சண்முகம் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. மாப்பிள்ளை அங்க போனா மட்டும் நிம்மதியா இருந்துருவாரா? அவருக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. சரிங்க, அதை செய்யலாம். இருக்கிறது அவருக்கு ஒரே பையன். அந்த பையனையும் பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தா நம்மள தானங்களே தப்பா பேசுவாங்க. புரியுது மீனாட்சி. அந்த பையனோட நிம்மதி கேட்டா உமாவோட நிம்மதி கேடும். உமாவோட நிம்மதி கேட்டா நம்மளோட நிம்மதி கேடும். திரும்பவும் நம்மள அது பாதிக்குமா இல்லையா? அதை நீ யோசி. என்னங்க? ஏங்க இந்தாங்க பால்.
பாலாம் பாலு. யார் கிட்ட பால் உண்ண? பெத்த புள்ள எனக்கு பிடிக்காத விட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன அசிங்கப்படுத்தல தெரியுமா உனக்கு? இதுல பால் ஒரு கேடு. பாலாம் பாலு. ஏங்க நீங்க அங்க போனப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையா? ஒரு வார்த்தையா? 100 வார்த்தை பேசினாண்டி. பெத்து வளர்த்ததுக்கு இன்னைக்குதான் புளியத்தை கட்டிக்கிட்டேன். என் வயித்துல இருக்க என்ன தெரியுமா? நம்ம பானோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் அந்த சண்முகத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசியிருக்கான். அந்த சண்முகம் ரசிச்சு பார்க்கறான். அவன் மட்டும் இல்ல, மொத்த கைலாச குடும்பம் ரசிக்குது. ஏங்க சம்மந்தி அம்மா கூட உங்ககிட்ட பேசாம இருந்தாங்க? யாரும் பேசல. பெத்த புள்ளதான் இப்படி பேசலாம். யார் சப்போர்ட் இருக்காங்க? பெத்த வயிறு எரியுது, நெஞ்சு கொதிக்குது. என்னங்க ஏங்க இவன் அந்த வீட்ல போய் தங்கணும்? பேசாம லாட்ஜ்ல ஒரு ரூம் எடுத்து தங்கிருக்கலாம்ல? ஏய், உன் புள்ள சொல்லி ஆட்ட வேண்டி. பொண்டாட்டி சொந்தம் அவள் இருக்குது. இப்படி ஒரு புள்ளைய பெத்து வளர்த்ததுக்கு நாட்டுக்கடி சாவலாம். ஏங்க போனா போறான் விடுங்க. என்னது போடா போறானா? அந்த சண்முகத்துக்கு எதிராக எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கம்பி ஆட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கைலாச குடும்பம் தசைக்கு ஒரு பக்கம் சடல இருப்பாரு. நீ பெத்திய ஊத்து முத்துற அவன் வந்து என் காலில் விழுவான். அன்னைக்கு இருக்கணும் அவனுக்கு. மாப்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்ல, வயிறும் மனசும் நிறைஞ்சு சாப்பிட்டேன். மீனாட்சக்காவும் வளர்மதி அக்காவும் மாறி மாறி பரிமாறினாங்க. அதை என்னால மறுக்கவே முடியல. மாப்ள எதிர்பார்க்காம எவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சு. இன்னும் உங்க குடும்பத்துக்கான உறவு எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரியல. எங்க தங்கச்சி உங்களை நம்பி வந்திருக்கா. அதே போல இன்னைக்கு நீங்க நாங்க தான் முக்கியம்னு எங்களை தேடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைங்க, தனியா எதுவும் பண்ணணும்னு இல்ல. உமா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என்ன நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். உண்மையை சொல்லணும்னா அவ்வளவுதான் என்னோட லைஃபே வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா நான் பாட்டுக்கு உதறியா இங்கே திரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். ஒரே ஒரு கவலை தான், நான் அங்க இருந்த சந்தர்ப்பத்துல அவளை சரியா கவனிச்சுக்க முடியல. மனசு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு. தெரிஞ்சோ தெரியாமையோ அதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி என்ன ஆக போகுது? இனிமே என்ன பண்ணணும் அதை பத்தி யோசிங்க. அதாங்க, இனிமே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு என் குடும்பத்தை தனியா அமைச்சுக்கணும். அதை நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். இல்ல, அண்ணனும் நானும் பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரம் வச்சு கொடுக்கணும். நாங்க வியாபாரத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு மேலும் மேலும் வளரணும். ஏன்னா நாளைக்கு எங்களை பார்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. முக்கியமா மாமா மச்சான் வீட்டுக்கு வந்த உட்காந்தான் போனான் அப்படின்னு எங்களை அசிங்கமா பேசிடக்கூடாது. ஐயோ, நீங்க எனக்கு கடை வச்சு தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். ஆனா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க எனக்கு கடை வச்சு தர விஷயம் நீங்க எனக்கு தர கடன் மாதிரி தான். அதை நான் மாசம் மாசம் திருப்பி கொடுத்துருவேன். மாப்ள, என்ன நீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இதுக்கு போய் நீங்க கடன் கடன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இல்லைங்க, நீங்க அதை கடமையா நினைச்சு செய்யலாம். ஆனா எனக்கு ஏதோ வரதட்சணை வாங்குற மாதிரி இருக்கு. அதனால
பொண்ணு கொடுத்தவங்களை செமப்படுத்துற மாதிரி எனக்கு ஒரு உறுத்தலா இருக்கும். அதனால ஒரு சின்ன ரிக்வெஸ்டா இதை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இல்லைனா இந்த வியாபார விஷயமே வேண்டாம். ஐயோ, சின்ன வெளியே வாங்கினா வட்டி போட்டு தருவேன். நீங்கன்றதுனால பணம் மட்டுமே அதுவே பெரிய விஷயம். ஒரே தாய் வயிற்றுல பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் பானுவுக்கும் எவ்வளவு வித்தியாசங்க? ஆரம்பத்துல என் தங்கச்சிக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு சுத்தமா ஈடுபாடு இல்லை. ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும்னு நான் விடாப்பிடியா இருந்தேன். ஆனா நீங்க எப்போ உமா பேச்சு கேட்டு வெளிநாடு கிளம்புனீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வர வைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே உங்க மேல எனக்கு மரியாதை அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க, கண்டிப்பா இப்ப நீங்க ஆரம்பிக்க போற வியாபாரத்துல பெரிய ஆளா வரப்போறீங்க பாருங்க. சண்முகம் சொல்றது வச்சே யோசிச்சு பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சா சாந்தி புருஷன் இதை பெரிய விஷயமா பேசி எல்லார் கூடவும் சண்டை போடுவாரு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. நாம என்ன சாந்தியை விட்டு கொடுத்துருவோமா? அவளுக்கும் நாம உதவி பண்ண தான் போறோம். ஒன்றும் ஆகாதுண்ணே. சரி சண்முகம், அப்புறமா பேசலாம். சரி மாப்பிள்ள, ஆ. நீங்க போய் தூங்குங்க. சரிங்க. நம்ம காலையில பேசிக்கலாம். சரிங்க, வரேன். போங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் சண்முகம். நம்ம சாந்திக்கும் ஏதாவது பண்ணுவோம். ஆமாண்ணே. யோசிப்போம். ம்? இங்க பாருங்கக்கா, இந்த வெறுப்பையில தாங்குன்னு தங்க தேர்ல வச்சு தாங்குறாங்க. இனியும் நம்ம சும்மா இருக்க கூடாது. நேரமும் வந்துடுச்சு. நம்ம வெளியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மா, அம்மா, மா, என்னாச்சுமா? ஏன் அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பானு. உனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு நினைச்சேன். ஆனா நீ ஆபீஸ்ல பிஸியா இருப்பியோ என்னமோ, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் பேசாம விட்டுட்டேன். ஐயோ, என்னாச்சு சொல்லு. என்னம்மா? ஏன் என்னப்பாச்சு? என்னப்பா பிரச்சனை? அம்மா அழறாங்க, என்னாச்சு? பானு, இளங்கோ ஃபாரின்ல இருந்து வந்துட்டாமா. வந்துட்டானா? எங்க இருக்காங்க? ஏய் இளங்கோ, இங்க வரலமா. இளங்கோ, இங்க வரலமா. இங்க வரலனா? ஏர்போர்ட்ல இறங்கி நேரா அவன் மாமியார் வீட்டுக்கே போயிட்டாமா. என்னப்பா, என்ன சொல்றாங்க? ஆமா பானு, உங்க அப்பா கூட அந்த வீட்டுக்கு போனாரு. ஆனா அவன் ரொம்ப மோசமா பேசி அனுப்பிட்டான். நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்களா? ஏப்பா அங்க போனீங்க? என்ன சொன்னாம? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பானு. நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்கே, நீ ராஜா மாதிரி இருக்கலான்னு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன்னு, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றதுக்கு மனசுக்குள்ள வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு அவமானத்தில் தலை குளிஞ்சு நிற்கிறம்மா. கைராசி குடும்பம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தது. எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிருக்கான்.
மாமியார் வீட்டுக்கு போனா ஒரு கூச்ச நாச்சத்தோட ஒரு ஓரமா உட்காந்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் ரூம்ல இருந்து தூங்கி எந்திரிச்சு வெளியே வரம்மா. பெத்த அப்பா என்னை யாரோ மாதிரி பார்த்து ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசியிருக்காம்மா. இதை சுத்தி நின்று மொத்த கைராசி குடும்பமும் ரசிச்சு பார்த்தது. யாராவது ஒருத்தர் தடுத்து ஏன்டா இப்படி பேசுறேன்னு கேட்டாங்களா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளவு நியாயம் பேசினாங்களே அந்த பெரிய மனுஷி, அவங்க கூட அவன் இவ்ளோ பேசும்போது எதுவும் கேட்கலையா? மா, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் ஏற்கனவே என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அந்த சண்முகம் என்ன ரோட்ல வச்சு அடிச்சிருக்கா, கோர்ட்ல வச்சு அடிச்சிருக்கா, பேசவான்னு கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த குடும்பம் என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. பல முறை என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அது மட்டுமா, என் பிள்ளைய பேச வச்சு அவங்க உள்ளுக்குள்ள நக்கலா சிரிச்சுக்கிட்டு அதை ரசிச்சு பார்த்து என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கேவலப்பட்டு வருத்தப்பட்டு நிக்கிறேன் தெரியுமா? பெத்த பையன் அவ்வளவு கேள்வி கேட்கிறேன். என்ன இந்த ராஸ்கலுக்கு புத்தி எங்க போச்சு? அவன் எதுக்காக அங்க போனோம்? நல்ல பையன் தூக்கி வச்சு ஆட்டல. இல்ல பானு, ஒருவேளை உமா அங்கேருந்து போன் பண்ணதுனால நேரா அவங்க போயிருப்பான். பையனோட புத்தி என்னமோ அவருக்கு புரியல. இங்க பாரு பானு, அது கூட ஒண்ணு இல்ல. இப்ப அவன் வீடு மாதிரிதான் அது. என் வாழ்க்கையிலே விரோதியா நினைக்கிற அந்த சண்முகம் அவன் புது பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க அண்ணா என்ன அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது பார்த்து ரசிக்கிறான். இங்க நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுத்துட்டு அவங்க நிம்மதியா இருக்கு. இனிமே அப்படி நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. இனிமே ஜென்மத்துல அந்த ஆளால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஒரு தடவையும் பாரு மாதிரி மனசு இறுகி போயிருக்கும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அது இழக ஆரம்பிக்கும். ஆனா திரும்பவும் அவங்களே அடிச்சு மனசை இறுக வச்சிடுறாங்க. இந்த தடவை என்ன ஆனாலும் பரவாயில்ல, பழிவாங்க கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நான் இந்த தடவை நழுவ விட மாட்டேன். பொதுவா எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நான் ஒதுங்கிதான் வந்திருக்கேன். யாரையும் பழி வாங்கணும்னு நான் நினைச்சதெல்லாம் கிடையாதுப்பா. நம்ம குடும்பத்தை பிரிச்சான்ல அந்த ஆளை நான் பழி வாங்கணும்பா. ஏதாவது செய்யணும். வெரி குட். ஆனந்தி, நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன், அப்புறமா பேசட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூப்பிட்டதே அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கன்னு சொல்லதான். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா. எனக்கு தெரியும் அவர் மனசு என்னமா பாடுபட்டிருக்குன்னு. வீடு தேடி வந்தவரை பாவம் உங்க அண்ணன் வார்த்தையால ரொம்ப நோகடிச்சிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. தன்மானம் சுயகௌரவம்னு இவ்ளோ கம்பீரமா இருக்கிற உங்களுக்கு இப்படி ஒரு அண்ணனா? சூடு சொரணியே இல்லாதவர். சி. சரி, என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா இங்க. ஆனா என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியலக்கா. நான் ஒத்த ஆளு, என்னால என்ன செய்ய முடியும்? இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்கக்கா. அப்பா மனசு ரொம்ப காயப்படுத்திட்டாங்கக்கா. என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல, நாங்க அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆனந்தி. இல்லக்கா, அப்பா போனதுக்கு அப்புறமும் இங்க ஒரு பெரிய டிராமாவே நடந்துச்சு. சண்முகம் வேற சும்மா வாய் வச்சுக்கிட்டு இருக்காம உங்க அண்ணங்கிட்ட நீ வீட்டுக்கு திரும்ப போக கூடாது, இங்கதான் இருக்கணும், அது இதுன்னு சொல்லி கொடுக்கறாருக்கா. அப்புறம் ஏதோ வியாபார விஷயமெல்லாம் பேச்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கொக்கிய போட்டு அவங்க பக்கம் அப்படியே இழுத்துட்டாங்க. மோசமான ஆளுங்கக்கா இங்க இருக்கிறவங்க. சரிக்கா, அப்பாவுக்கு ஆறுதலா இது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். அப்பாவை நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு ஆளு, ஒத்த ஆளு, என்ன பேசினாலும் எடுபடாது. அதோட ஏதோ உமா பணத்தை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்களாமே, அதை கேட்க எந்த நேரமும் அங்க வருவாங்க.
நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா. நீங்க அதை பார்த்து சமாளிச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் ஆனந்தி. தேங்க்யூ. சரிக்கா, நான் வச்சுட்டா போன. என்ன பானு, ஆனந்தி என்ன சொன்னா? அவ சொல்றதெல்லாம் கேட்கும் போது அப்படியே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. சண்முகம் ஏதோ பெரிய லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவங்க என்ன கெட்டவன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கெட்டவளா அவங்க பார்த்தது இல்லைல்ல. இனிமே என்ன அவங்க கெட்டவளா பார்க்க போறாங்க. எப்படி தாங்குறாங்கன்னு பாக்குறேன். வர ஹியரிங்ல அந்த சண்முகத்தை படுத்துற பாட்டுல கைராசி குடும்பமே நம்ம கால்ல விழுந்து கதறி அழணும். அழ வைக்கிறேன்.